ஓகே கைஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் நியூ இயர் முடிஞ்சு ஆஷஸ் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்தியா vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ பிசிஏ ஸ்டேடியம்ல நடந்துச்சு பல வருஷம் கழிச்சு. கோலி ஜஸ்ட் மிஸ்ரா 7 ரன்ல போயிட்டா தலை ஃபார் ரீசன்ரா. ஐயோ மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சாலுமே அஸ் அ விராட் கோலி ஃபேனா வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்து. விராட் கோலி வந்துட்டு 80ல அவுட் ஆயிருந்தா நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். 80ல அவுட் ஆயிருந்தா நான் ஃபீலே பண்ணியிருக்க மாட்டேன். 93ல அவுட் ஆகும் போது ஒரு மாதிரியா இருந்து. ஆனா ஆக்சுவலா கைஸ் உண்மையிலே இன்னைக்கு எனக்கு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. விராட் கோலி வந்துட்டு 99ல அவுட் ஆவான் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஒருவேளை இன்னைக்கு விராட் கோலி 99ல அவுட் ஆயிருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 93ல அவுட் ஆயிட்டான். ஐயோ பட் இருந்தாலும் விராட் கோலியை பாத்தீங்கல்ல, என்ன வயசு அதெல்லாம் இல்ல, டீம் விட்டு வெளியே வைக்க போறோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. காமிக்கிறான் பாடுறா, டே யங்ஸ்டரே பண்ண முடியாதெல்லாம் விராட் கோலி பண்ணிட்டு இருக்கான். அதாவது தூங்கும் போது கூட, கௌதம் கம்பீர் தூங்கும் போது கூட விராட் கோலி மூஞ்சி தான் வந்துட்டு போகும் அப்படின்றது வந்துட்டு விராட் கோலி வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு கபோர்டுக்குள்ள இருந்துனா வெளியே வந்தானுங்க ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஸ்டேடியம்ல இருந்துட்டு. அது பார்க்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிப்பா இருந்து, ரெண்டு பேரும் இந்த பீரோக்குள்ள இருந்து வெளியே வரது பார்க்கும் போது. பட் இன்னைக்கு வந்து சுமன் கில் வந்துட்டான், ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டான், சிராஜ் வந்துட்டான், எல்லாருமே வந்துட்டாங்க. ஹர்ஷித் ராணாவும் உள்ள இருந்தா. சரி எதுவும் சொல்ல முடியாது, அவன் ஆக்சுவலா இன்னைக்கு காப்பாத்தினான் நம்ம இந்தியன்ஸை. சொல்ல போனா மேட்ச்ல இருந்து சொல்ல போனா இது வந்துட்டு ஒரு என்ன நியூசிலாந்து சைடுன்னே தெரியல. ஒரு பயம் இல்ல, அனாதையா கிடக்கு நியூசிலாந்து. எல்லாம் இன்ஜுரி, ஹாம்ஸ்ட்ரிங், கால்ஃப் எல்லாமே இன்ஜுரி. கேன் வில்லியம்சனை தவிர அவரு நீட்டா போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா. கேன் வில்லியம்சன் வந்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ்லாம் கேன் வில்லியம்சனை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. நானே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவன் அடம் பிடிக்கிறான், வரவே மாட்டேன் அப்படின்னு. அவன் சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல போய் தான் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு பி சைடு மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கறது டொமஸ்டிக் நியூசிலாந்து டீமோட தான் நம்ம வந்து லேண்டமாக இருந்துச்சு. நியூசிலாந்து சைடு மட்டும் இந்த லாக்கி ஃபர்கசனு, மேட் ஹென்ரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்ததுன்னா சத்தியமா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கவே மாட்டோம். அதை நான் அடிச்சு ஷுவரா சொல்றேன். டுபாக்கூர் பவுலர்ஸ் இருந்ததுனால தான் நம்ம ஜெயிச்சோம். கைல் ஜேமிசன் மட்டும்தான் அங்க கொஞ்சம் டஃப்பான வந்துட்டு ஒரு பவுலர். அவன் எப்பவுமே நமக்கு ட்ரபிள் கொடுப்பான். அவன் ஒருத்தன் தான் நீங்க நல்லா போட்டான். மற்ற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்ல, அவங்களால முடியாது. இந்தியன் பேட்டிங் லைனப் அப்படிப்பட்ட லைனப். எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வந்துட்டு இந்தியன் பேட்டர்ஸ் வந்துட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா, கில், இந்த ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி ஒரு எப்பிக்கான ஒரு பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை வந்து அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுருண்டிருப்பானுங்க இந்தியா. அது மட்டும் நான் கான்பிடண்டா சொல்லுவேன். மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் செமையா இருந்துச்சுப்பா. நிக்கோலும் கான்வே பரவாயில்ல, வந்து ஒரு வழியா இந்தியாவில் அடிச்சிட்டான். செஞ்சுரி போட்டிருந்தா எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருப்பானுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல அன்லக்கி சிஎஸ்கே அப்படிலாம் ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஏன்னா கான்வே வந்து டெஸ்ட்ல பொழந்தெடுத்தான். 3 செஞ்சுரி சம்திங் போட்டான்னு நினைக்கிறேன். 3 செஞ்சுரியா 2 ஒரு டபுள் செஞ்சுரி, இன்னொரு போட்டானா எனக்கு ஞாபகம் இல்லை. சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான். கான்வே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. நிக்கோலா அவனும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தானுங்க, சூப்பரானது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த 2 பேட்ஸ்மேனை தூக்குனது யாரு அப்படின்னா ஹர்ஷித் ராணா தான். நல்லா போட்டான். சிராஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. டேரன் மிச்சல் ஒரு 84 அடிச்சான். செஞ்சுரி போடுவான்னு நினைச்சு மிஸ் ஆயிருச்சு. டேரன் மிச்சல் எப்பவுமே இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரபிள் தான் கொடுக்குறான். மற்றபடி பார்த்தோன்னா இந்த 3 பேட்ஸ்மேனை தவிர மற்ற எல்லாருமே 18, 15 அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. 300 ஆனா எப்படியோ கொண்டு வந்துட்டானுங்க கைஸ். நான் பார்க்கும்போது நீங்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஏதோ வந்துட்டு பெரிய யாருமே அடிக்காத மாதிரி இருக்கு. 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்படியோ 300 வந்து கொண்டு வந்துட்டானுங்க. ஓரளவு டீசெண்டா தான் பவுலிங் போட்டோம். இருந்தாலும் பத்தாது. ஷமி எல்லாம் கொண்டு வாங்கடா. என்ன நான் டயர்ட் ஆயிட்டேன். நான் இனிமேல் வந்துட்டு இந்த முடியாதது நடக்காததை பத்தி நான் பேச விரும்பல. என்னோட எனர்ஜி வந்துட்டு அதுல வந்து நான் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. இந்த நியூ இயர்ல இருந்து நான் அந்த ஒரு ரெசல்யூஷனை மட்டும் எடுத்திருக்கேன். தேவையில்லாத விஷயத்துல நான் வந்துட்டு என்னுடைய ரேஜை வந்து கொட்டக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இப்ப எதுவும் நடக்க போறது இல்லை. இப்ப ஷமி அவனுக்கு கொண்டு வர மாட்டானுங்க. அவனுக்கு என்ன ப்ரூஃப்? என்னதான் ஷமி வந்துட்டு பல்ட்டி அடிச்சாலும் ஷமியை கொண்டு வர மாட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் பேட்டிங் பிடிக்க வந்தானுங்க. வழக்கம் போல தலைவன் ரோஹித் சர்மா வந்துட்டு அவனுடைய ஸ்டார்ட் கொடுத்தான். பட் அன்லக்கியான ஒரு அவுட். என்ன கேட்டனா வழக்கம் போல ரோஹித் சர்மா எப்பவுமே அந்த வந்து புல் ஷாட் அடிச்சான், 6 அடிச்சு ஆரம்பிச்சான். சுமன் கில் ரொம்ப ஸ்லோவா தான் லேண்டா இன்னைக்கு சொல்ல போனா. ஆனா அவன் அடிச்ச ஷாட் எல்லாமே நல்லா இருக்கும். சுமன் கில் வந்துட்டு ஓடின்னு வந்துட்டா எனக்கு சுமன் கில் ரொம்ப பிடிக்கும். இந்த ஓடியை தவிர மத்த எல்லா இதுலயும் எனக்கு சுமன் கில் அவ்வளவு பிடிக்காது. இந்த T20 பக்கமே நீ தலை வச்சு படுத்துறத, டெஸ்ட்ல நல்லா விளையாடுற பிளாட் பிச்சை தவிர மற்ற எதுலையுமே நீ விளையாட மாட்டேன். வேற ஏதாவது ஒரு பிச்சு வந்தனா கழுத்துல சுழுக்கு அப்படின்னு ஓடி போயிடுற. வேற IPL விளையாட. மற்றபடி எனக்கு ஓடியில சுமன் கில் ரொம்ப பிடிக்கும். நல்லா விளையாண்டான். அப்கோர்ஸ் ஓடியில சுமன் கில் வந்து சொல்ல வேணாம், அவன் தான் கேப்டனு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரொம்ப ஈஸியா அவுட் ஆனா. ரொம்ப ஒரு எப்படி சொல்ல லூஸ் டைமிங்கான ஒரு ஷாட்டுக்கு அவுட் ஆனா. அதுக்கப்புறம் வந்தான்ப்பா விராட் கோலி. சும்மா சர்ன்னு ஆடிக்கிட்டே இருக்கான். 2 பேருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்துச்சு. விராட் கோலிக்கும் சுமன் கில்லுக்கும் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. சுமன் கில் போனா, அதுக்கப்புறம் கையில கேட்ச் கொடுத்துட்டு போனாலும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தான்.
ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் பார்க்கறதுக்கு அருமையா இருந்து. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த ஆதித்யாவை போட்டு அடிப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த ஸ்பின்னை வந்துட்டு எப்படி நல்லா விளையாடுவான் அப்படின்றத வந்து நம்ம 2023 வேர்ல்ட் கப்ல இருந்தே பார்த்துருக்கோம். ஸ்பின்னர் போட்டா ஸ்ரேயஸ் ஐயர் பொழப்பான் அப்படின்றது வந்துட்டு நமக்கு 100% கேரண்டியோட நல்லாவே தெரியும். அதுதான் நடந்துச்சு. போட்டு அவன் பாட்டுக்கு அடிக்கிறான் ஸ்ரேயஸ் ஐயர், சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சிட்டு இருந்தான். 49ல அவுட் ஆயிட்டான். ஆனா நான் வந்து விராட் கோலி வந்து 93ல அவுட் ஆனான்னு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஆனா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு கட் ஃபீலிங் வந்துட்டே இருந்தது. ஒருவேளை 99ல அவுட் ஆயிருவானோ. இதுக்கு முன்னாடி 99ல அவுட் ஆயிருக்கான். ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸோட நினைக்கிறேன். அது ஒரு 2014 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவுட் ஆவான், எனக்கு ஞாபகம் இருக்குது. புல் ஷாட்டோ என்னமோ ட்ரை பண்ணுவான், கேட்ச் போய் அவுட் ஆவான் ரவிராம் பவுல் பால்ல நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இதுல வந்து ஏதோ ஒண்ணு மாட்ட போறான் ஜேமிசன் பால் அப்படின்னு பார்த்தோன்னா 93ல அவுட் ஆயிட்டான். எனக்கு ஏதோ விராட் கோலி வந்து கொஞ்சம் எண்டிங்ல வந்துட்டு ரொம்ப காஷியஸா லேண்ட மாதிரி தோணுச்சு. எப்படியாவது செஞ்சுரி போட்டுருன்னு கொஞ்சம் பதட்டத்துல லேண்டு ப்ரெஷர் பில்ட் ஆகி கொஞ்சம் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு சிரிப்பா இருந்த ஒரு பையன் வந்துட்டு ஒரு போர்டு வச்சிருந்தான். அதுல என்ன போட்டிருந்தானா, விராட் கோலி இன்னைக்கு 100 அடிக்காட்டி நான் ஒரு வாரம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தான். அதை காமிச்சோன்னே விராட் கோலி அவுட் ஆயிட்டான்டா. நீ ஒரு வாரத்துக்கு சாப்பிட முடியாதுடா, சாப்பிடாதடா. கடவுளே, இப்படி ரூயின் பண்ணிட்டீங்களா. பட் பரவாயில்ல, விராட் கோலி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான் வாங்கினான். மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ஆக்சுவலா தோக்குற மாதிரி போச்சு இல்லையா. கடைசி அந்த 60 ரன் அடிக்கிறதுக்கு பாடுபட்டுட்டு இருந்தானுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எப்போ அவுட் ஆனாலும் ஜடேஜா வந்து அவன் அவுட்டு. வாஷிங்டன் சுந்தருக்கு கொஞ்சம் இன்ஜுரி இருக்கு, அதனால ஹர்ஷித் ராணாவும் KL ராகுலும் தான் வந்துட்டு கிரீஸ்ல இருந்து காப்பாத்துற மாதிரி இருந்து. KL ராகுல் வந்துட்டு ஒரு சைடு ஸ்லோவா விளையாண்டுட்டு இருந்தான். ஏன் ஸ்லோவா விளையாண்டான்னா, இப்போ ஒருவேளை KL ராகுல் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டனா ஹர்ஷித் ராணாவால கடைசி வரை நிற்க முடியாது. அதனால ஹர்ஷித் ராணா தான் பெரிய ஷாட்டுக்கு போனோம். ஹர்ஷித் ராணா பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும், ஹி கேன் பேட் அப்படின்றது. உண்மையிலே இன்னைக்கு கொஞ்சம் தைரியமா ஹர்ஷித் ராணா நல்லா விளையாண்டான். சொல்ல போனா அங்க ட்ரபுள்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான், இந்த ஜேமிசன் மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரபுள் கொடுத்துட்டு இருக்கான். அவன் ஹைட்டும் சரி, அவன் பவுலிங்கும் சரி, ரொம்ப ட்ரபுள் கொடுத்துட்டு இருந்தான். நான் தான் சொல்றேன்ல, மேட் ஹென்ரி, லாக்கி ஃபர்கசன், மிச்சல் சாண்ட்னர் இவங்கெல்லாம் இருந்தனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா 100% எனக்கு தெரிஞ்சு கோலிலாம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பான். எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. சொல்ல போனா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ODI சீரீஸையும் நான் சொல்றேன், நான் இதையும் சொல்றேன். ரெண்டு சைடும் பார்க்கும்போது பவுலர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடு மாதிரி இல்லை. அதுல பாத்தீங்கன்னா நெகிடி இருப்பான், இதுல நெகிடி மட்டும் ஒரு மாதிரி போட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜேமிசன் இருக்கான். ஸோ அதை தான் சொல்றேன், மேட் ஹென்ரி இவங்கன்னா இல்லாதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அவனுங்களும் கொஞ்சம் கேட்ச்லாம் விட்டானுங்க. இந்த பேர் என்ன, ஹர்ஷித் ராணாவோட கேட்சை வந்து டேரல் மிச்சல் விடுவான். அது வந்துட்டு ரொம்ப சிட்டரான ஒரு கேட்ச், அதெல்லாம் விடுவான். ஆனா அவங்க சைடு கிளென் பிலிப்ஸ்லாம் பறந்துகிட்டு இருப்பான். இன்னைக்கு பறந்துகிட்டே தான் இருந்தான். இன்னைக்கு கிளென் பிலிப்ஸ் வந்து பாக்குறதுக்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியே பிரைம் சுரேஷ் ரெய்னா எப்படி வந்துட்டு ஃபீல்டுல இருப்பானோ அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் வந்து பறந்துகிட்டு இருந்தான். பாக்குறதுக்கு நல்லா இருந்து. கடைசி வந்துட்டு ஹர்ஷித் ராணா அவுட் ஆனாலும் KL ராகுல் வந்துட்டு மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு ஈஸியான ஒரு வின் இல்ல, ஒரு டீசென்டான ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச் மாதிரி தான் இருந்து. நல்லா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆஸ் அ விராட் கோலி ஃபேனா எனக்கு கொஞ்சம் அப்செட் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 93 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். வந்து அடிக்கிறானே. நான் வந்துட்டு சீரியஸா சச்சின் ரெக்கார்டை பத்திலாம் நான் கவலைப்படல. எனக்கு தெரிஞ்சு அது முறியடிக்க முடியுமா எனக்குலாம் தெரியல. அந்த 100 செஞ்சுரியை தாண்டது அது வந்துட்டு ஈஸி கிடையாது. அது தாண்டணும் அப்படின்னா நிறைய ODI விளையாடணும் கைஸ். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு 3 ODI முடிச்சிடுறானுங்க. அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ 5 ODI 7 ODI இப்ப பழைய மாதிரி இருந்தா விராட் கோலிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலா அவனுக்கு வந்துட்டு ப்ரே பண்றானுன்னு நினைக்கிறேன். இந்தியன் சைடு வந்துட்டு சச்சினோட ரெக்கார்டை ஒழிக்க கூடாது, ஏன்னா சச்சின் வந்துட்டு ஒரு எப்பிக்கான ஒரு மாஸ்டர், அவருடைய ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணா அது நல்லா இருக்காது அப்படின்னு புரியுது அவனுக்கு நிலைமை. இருந்தாலும் விராட் கோலி பிரேக் பண்ணா விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் தான் பிரேக் பண்ணணும், அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு. மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். டீசெண்டா முடிஞ்சிட்டு அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். ஆனா இதை விட ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆஷஸ்ல ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, நான் உண்மையே சொல்றேன் கைஸ், இந்த ஆஷஸ் வந்துட்டு நான் பல வருஷமா ஆஷஸ் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்ததுலே ஒஸ்ட் ஆஷஸ்னா எனக்கு இதுதான் அப்படின்னு தோணுது. ரொம்ப வந்துட்டு எனக்கு அப்செட்டா இருந்தது இந்த ஆஷஸ் பார்க்கும்போது. லாஸ்ட் மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே எனக்கு வந்துட்டு சுத்தமா ஒரு எப்படி சொல்ல, ஒரு நம்பிக்கை எப்படி சொல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஷஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2023 ஆஷஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இங்கிலாந்துல நடந்துச்சு தெரியுமா, இங்கிலாந்துல நடந்த அந்த ஆஷஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சேலஞ்சிங்கா இருக்கு. அவங்க 2 வாட்டி ஜெயிப்பானுங்க. ஏன்னா அது இங்கிலாந்துல நடந்தனால இங்கிலாந்து கொஞ்சம் ஃபேவரிசமா இருக்கும். ஆனா இந்த ஆஷஸ் மாதிரி இல்ல, ஏதோ T20 மேட்ச் மாதிரி. இந்த ஸ்மித் கடைசி செஞ்சுரி போட்டான், ஜோ ரூட் செஞ்சுரி போட்டான். நான் எப்பெல்லாம் ஜோ ரூட் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றேனோ அப்பெல்லாம் வந்துட்டு ஜோ ரூட் வந்துட்டு அடிச்சு போட்டு போயிடுறான். இதுதான் ஜோ ரூட்டோட ஒரு வழக்கமாவே இருக்குது. எப்பெல்லாம் நான் ஜோ ரூட் வந்துட்டு அடிக்க மாட்டான், ஹோம் டவுன் புள்ளின்னு சொல்றேன்னா அடுத்த மேட்ச் ஒரு செஞ்சுரி போட்டு நான் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறேன். ஜோ ரூட் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹி இஸ் ப்ரூவிங் மீ தட் நான் சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான் ஜோ ரூட் வந்துட்டு. மற்றபடி பார்த்தோன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு செஞ்சுரி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து. டிராவிஸ் ஹெட்லாம் எனக்கு பார்க்கும் போது டெஸ்ட் ஃபீலிங்கே வரமாட்டேங்க. எது பார்த்தாலும் ஒரு
T20 ஃபீலிங்கே வருது. அதனால எனக்கு இந்த கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு லவ்வே குறைஞ்சு போயிட்டே இருக்குது guys சொல்ல போனா. ஏன்னா அந்த லீக்லாம் வந்துட்டு ஒரு லீக் மேட்சுக்காண்டி கேன் வில்லியம்சன் வந்துட்டு இங்க வரமாட்டேங்கிறா. புரியுது, காசு நல்லா கொடுப்பானுங்க, அவனுக்கு குடும்பத்தை வந்து பார்க்கணும் அப்படின்லாம் புரியுது. இருந்தாலும் கிரிக்கெட் கொள்றானுங்களோ இந்த லீக் மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது சொல்ல போனா. யோசிச்சு பாருங்களேன், இந்த T20 வந்ததுல இருந்து எதை பார்த்தாலும் நான் சலிச்சிட்டேன் guys. 5 T20லாம் நல்லா T20 பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ஓடி எனக்கு எந்த ஃபார்மேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஓடி தான் எப்பவுமே பிடிக்கும். நிறைய பேர் டெஸ்ட் ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படிம்பீங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலா எனக்கு ஓடிஐ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் தான் T20 ஃபார்மேட். T20 பிடிக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்றது, T20 இருக்குது, பார்ப்போம், ஜாலியா இருக்குது, அடிக்கிறானுங்க அப்படின்னு. இந்த T20 பத்தி பேசுறதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன பேச முடியும், எல்லாம் அடிப்பானுங்க, எல்லாம் போட்டு அடிச்சானுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த டெஸ்ட்டை பத்தி பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஓடிஐ பத்தி பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். T20 பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் பார்க்கும் போது இந்த ஆஷஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்து. ஒரு சைடு என்னன்னா இங்கிலாந்து வந்து கிவ் அப் பண்ண மாதிரி விளையாடுறாங்க, சப்மிசிவ் விளையாண்டுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. அதாவது எப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல போனா. உண்மையிலே அப்படிதான் இருந்து. பென் ஸ்டோக்ஸ் ஆர்ச்சர் வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி ஏர்லியரா இருந்துச்சு. ஆர்ச்சர் போனதுக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி இருந்து. பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து எல்லாரும் புஷ் பண்ற மாதிரி இருக்கு, டேய் தெம்பா இருங்கடா, ஜெயிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்து. இன்னொரு சைடு பார்த்தோன்னா இங்கிலாந்து ஆர்மி, அந்த ஆர்மின்னு ஒரு கேங்கு கிடக்கும் உட்காந்து கமெண்ட். நான் தான் சொல்றேன்ல, கமெண்டேட்டர் இல்லாட்டி இங்கிலாந்துலாம் ஒரு டீமே கிடையாது. இந்த நாசர் ஹுசைனு, இந்த சில பேர்லாம் வந்துட்டு இந்த ஒரு 4 அடிச்சா போதும் உடனே ஏதோ இங்கிலாந்து திருப்பி பிடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. இங்கிலாந்து ஒரு மண்ணும் பிடிக்கல. அதனாலதான் என் சேனல்ல இங்கிலாந்து ஜெயிச்சானுங்க தெரியுமா அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச், அதுக்கு கூட நான் இங்கிலாண்டை தான் குறை சொல்லிட்டு இருந்தேன், ஏன்டா இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிரிக்கெட் ஆஷஸ் வந்து கொல்லிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஆஷஸ்க்கு நம்ம பார்டர் கவாஸ்கர் லேண்ட் போய் தோத்தோம் தெரியுமா, அந்த ஒரு மேட்ச் பெர்த்ல ஜெயிச்ச மீதியெல்லாம் தோத்தோம் தெரியுமா. அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து, சீரியஸா நான் சொல்றேன், அது கூட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. இந்த ஆஷஸ் பாக்குறது, இந்த ஆஷஸ் பார்க்கும்போது எனக்கு சலிப்பா இருந்துச்சு. ஐயோ என்னடா பண்றானுங்க, ஒண்ணு அடிக்கிறானுங்க இல்ல சர்ன்னு போயிடுறானுங்க இப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டா என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் வந்து ஆஷஸ் ரிவ்யூ போடவே இல்லை. நான் வந்து லாஸ்ட் டே வந்து ஆஷஸ் ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்ல போனா. எனக்கு என்னத்தை பேசுறது, ஆஷஸ்ல போட்டு வர ஒரே சம்பவமா தான் இருக்கு, ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, என்னத்தை இதுல பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ அதனால ஆஷஸ் ரிவ்யூ போடலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கியான வேலைன்னா ஒன்று போயிட்டு இருக்குது, ஸ்னீக்கியான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. T20 வேர்ல்ட் கப் வரும்போது டக்குன்னு இன்ஜுரி வருது திலக் வர்மாக்கு. சுமன் கில்ல உள்ள கொண்டு வந்துருவானுங்களோ. ஐயா சுமன் கில், நீங்க வந்துட்டு ஓடிஐல மட்டும்தான் நீ கிங், நீ அங்கேயே இருந்துக்கோ, நீ ஓடிஐல பிரின்ஸா இருந்துக்கோ, இங்க வந்துட்டு நீ பிரின்சஸ் தான். நீ வந்து T20 வந்துட்டேன்னா நீ ஒரு பொம்பளை பிரின்சஸ், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு வந்துட்டு டவுட்டா இருக்கு, இவனுக்கு வந்து உண்மையிலே திலக் வர்மாக்கு இன்ஜுரியா இல்ல ஸ்னீக்கியா சுமன் கில்ல கொண்டு வர பாக்குறானுங்களான்னு எனக்கு புரியல கைஸ். நான் வந்து எப்பவுமே நம்பவே மாட்டேன் இந்த இன்ஜுரி கதையெல்லாம், நான் வந்துட்டு நம்பவே மாட்டேன். இந்த இந்தியன் இந்த சின்ன நிகழ் இருக்கும் பாருங்க, லிட்டில் நிகழ் அப்படின்னு பாருங்க, நம்பவே மாட்டேன் இந்த நெகிழ் கதை அப்படின்றதுனால. சும்மா சொல்லுவாங்க கைஸ். வந்து நீங்க ஒரு டீம் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்படிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு சொல்லுவீங்க, என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது அதனால வரல அப்படிம்பீங்க, காய்ச்சலா இருக்குது வீட்டுல என்ன பண்ணிருக்கானோ. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவானுங்க. எனக்கு இது நம்பிக்கை இல்லை இந்த இன்ஜுரி கதையெல்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லீக்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தான் பிளேயரை செருப்பால் அடிச்சு வெளியே தரலாம் மட்டும்தான் மரியாதை. சிட்னி சிக்ஸர்ஸை சிட்னி சிங்கிள்ஸ் ஆக்கிட்டு இருக்கான் பாபர் அசாம் மானகட்டப்ப. பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்டா ஒரு வீடியோல இந்த மாதிரி வருது பாத்தீங்களா. ஏன்னா பாபர் அசாம்க்கு அவனுங்க குடுக்கிற ஹைப் இருக்கு பாத்தீங்களா. அவன் இல்லாம 10 பேரை வச்சு விளாண்டுருந்தா கூட நிறைய ரன் வந்திருக்கும். அவன் இருக்கிறதுனாலவே டெஸ்ட் மேட்ச் விளாண்டுட்டு இருக்கானு உட்காந்துட்டு. ஸ்டெம்ப்ஸ் போட்டுடலாம் போல, டே 1 ஸ்டெம்ப்ஸ் அப்படின்னு போட்டுடலாம் BBL. அந்த அளவு கேவலமா விளாடுறானு. ஷஹீன் ஷா அப்ரீடியர்னா பாலாஜிக்கு மேல எரிஞ்சு கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் மட்டமா விளாடுறானுங்க. எதுக்கு இவனுங்கன்னா ஹைப்புக்காக மட்டும்தான் பாகிஸ்தான் பிளேயர் உள்ள வச்சிருக்கானுங்க. அந்த யூடியூப் தம்ப்நெயில்ல போடுவானுங்க அந்த பாபர் அசாம் போட்டோ, இன்னொரு டீம் பிளேயரோட போட்டோ, அந்த மாதிரி பாகிஸ்தான் பிளேயர் போட்டோஸை பார்த்தோன்னே இந்த பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் ரஷ் பண்ணி போய் பார்ப்பானுங்க. அதுக்கு மட்டும்தான் பாகிஸ்தான் பிளேயர்லாம் லாய்க்கி, வேற எதுக்குமே இவனுக்கு லாய்க்கு இல்லை. அதை நான் ஹார்ட் ஹிட்டிங்கா வந்து சொல்லிக்கிறேன். இவனுக்கு அதுக்கு மட்டும்தான்டா லாய்க்கு. நீங்கெல்லாம் ஹைப்புக்கு மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸை வச்சிருக்கானுங்க. இந்தியன் பிளேயர்ஸ் சரியான ஹைப். ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்கடா. உங்களை மாதிரி டுபாகூர் பசங்க கிடையாது, காசை வாங்கிட்டு ஏமாத்த மாட்டானுங்க. இந்தியன் பிளேயர்ஸ் காசை வாங்கினாலும் சல்லி பைசாக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்கடா, வெத்து வேட்டுகளா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட் லைட்டாக கோலி வந்து செஞ்சுரி போடல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி இந்த மாதிரிலாம் நடக்கிறது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கோலி, அதாவது கோலி வந்துட்டு இவ்வளோ ஒரு இதாவா அப்படின்றது யாரு நினைச்சு பார்த்தா? நம்ம நினைச்சோமா? போன வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துட்டு
உளுந்து கிடந்து விராட் கோலி செஞ்சுரி போடுவான். அந்த செஞ்சுரி போடுவான் தெரியுமா, பாகிஸ்தானோட சாம்பியன்ஸ் ட்ராஃபில அப்படியே செத்து போனவே போடுவான். இது என்னடா பாவமா இருக்கு விராட் கோலியை பார்த்தா அப்படின்ற மாதிரி இருந்து. இப்பெல்லாம் விராட் கோலி வந்து பவுண்டரிஸ்ல தான் டீலே பண்றான். அது பாக்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர், லெஜெண்டரி பிளேயர் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். கத்துக்கங்கடா யங்ஸ்டர்ஸ்லாம். சொன்னா பொறாம வயிறு அப்படி எரியும் கொழுந்து விட்டு மொத்த ஃபேன்ஸுக்கெல்லாம். பேசுவேன்டா, நான் பேசுவேன். விராட் கோலி அடிச்சா நான் பேசுவேன். ஓகே கைஸ், ஸோ நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், and see you in the video and remember it, always be on top. Cheers.